கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 18/4/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்மளோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யட்டோம்ப்பா. நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக செய்யுங்கப்பா. சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் எப்போதும் இவருடைய வாழ்க்கையில் பழுகி பருகும்படியாக செய்யுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருக்கட்டும் அப்பா. சங்கீதம் 115:12 படி கர்த்தர் நன்மையானதை தருகிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 18/4/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறபடி கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உங்களுடைய நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தேவனுடைய மகிமையின் கரம் இருந்து செயல்படட்டும். நன்மை தேசத்தில் உண்டாகட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதல் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.